ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டு தோல் உரிக்காமல் அதுவும் தட்டி அப்படியே போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அது துருவி போட்டுக்கலாங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10-15 காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் மசாலா பொடிகள் சேர்க்க போகிறதில்ல, மிளகாயோட காரம் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், இது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து அது கூட நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அது சேர்த்து அது கூட உப்பு நம்ம அரை உப்பு தான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது இப்போ உப்பு பத்தாது, அது கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், திறந்து பார்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் சிந்தாமணி சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதம், இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க. சைடிஷாக நம்ம வெரைட்டி ரைஸ் ஏதாச்சும் பண்ணோம்னா அதுக்கும் கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்துருச்சு, இன்னும் பாதி வேகிறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர், அது கலருக்காக தான், காரம் இருக்காது அதில், நான் கலருக்காக சேர்த்திருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வேக விடணும். சிக்கன் வேகிறதுக்கும் அந்த தண்ணி நல்லா சுருண்டு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.